அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் த. சுகந்தி, எம்எஸ்சி பிஎட் மேக்ஸ், இல்லத்தரசி, மயிலாடுதுறை. வாகை தமிழ்ச்சங்கம் நடத்திய நாலடியார் கதையில் அறிவுடைமை என்ற தலைப்பில் கதை சொல்லப் போகிறேன். அறிவு என்பது அறிவுடையவர்களாக இருத்தல். எந்த செயலை எப்பொழுது செய்தால் நன்மை கிடைக்குமோ அந்த செயலை அப்பொழுது செய்வதே அறிவுடைமை ஆகும். ஒரு மலை கிராமத்தில் சாவித்திரிபாய் புலே என்ற ஆசிரியர் புதியதாக வந்தார். அவர் பள்ளிக்கு நடந்து செல்லும் வழியில் சில மாணவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த மாணவர்களிடம், நீங்கள் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு மாணவர்கள், நாங்கள் ஏன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதை கேட்ட ஆசிரியர் மிகுந்த வருத்தம் அடைந்தார். சரி, பள்ளிக்கு சென்று மாணவர்களை பாடம் நடத்துவோம் என்று சென்றார். அங்கு சென்று பார்த்தால் 10 மாணவர்கள் தான் வகுப்பில் இருந்தார்கள். அந்த மாணவர்களிடம் மற்ற மாணவர்கள் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று கேட்டார். அதற்கு மாணவர்கள், சில மாணவர்களின் வீடுகள் வெகு தொலைவில் இருப்பதால் வருவதில்லை. சில மாணவர்களின் தந்தை குடித்துவிட்டு வேலைக்கு செல்வதில்லை. அதனால் அந்த குழந்தைகள் ஆடு மாடுகளை மேய்த்து தங்களுக்கு வருவாயை ஈட்டுவதால் பள்ளிக்கு வருவதில்லை. எங்கள் வீடுகள் பள்ளிக்கு அருகில் இருப்பதால் நாங்கள் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். இதை கேட்ட ஆசிரியர் மிகவும் வியப்படைந்து பார்த்தார். சரி, இன்று மாலை வீட்டிற்கு செல்லும் போது ஒவ்வொரு மாணவர்களின் வீட்டிற்கும் சென்று நாளை மாலை 5 மணிக்கு சமுதாய கூடத்திற்கு வர சொல்லி அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி மாணவர்களை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று எண்ணினார். அதேபோல் வகுப்பு முடிந்ததும் மாலையில் ஒவ்வொரு வீட்டிற்காக சென்று கூறிவிட்டு தனது வீட்டிற்கு சென்று படுத்தார். அவருக்கு தூக்கம் வரவே இல்லை. மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அடுத்த நாள் காலை பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலை 5 மணிக்கு சமுதாய கூடத்திற்கு சென்று பார்த்தார். பாதி மாணவர்களும் பெற்றோர்களும் வந்திருந்தார்கள். அதை பார்த்த ஆசிரியருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கு வருகை தந்த அனைத்து பெற்றோர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி தான் நான் சொல்லப் போகிறேன். உங்கள் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக மாற்ற வேண்டியது உங்கள் கடமைதான். விலங்குக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆறறிவான பகுத்தறிவு என்பதே ஆகும். அப்படிப்பட்ட அறிவுடைய மக்களை நாம் மேம்பட்ட நிலையில் உயர்த்துவது நமது கடமையாகும் என்று கூறினார். அரிது அரிது மனிதராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் கூறியுள்ளார். அப்படிப்பட்ட மனிதர் பிறப்பில் உள்ள நாம் கல்வியை கற்று அறிவுடையவர்களாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறினார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளை மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் கூறியுள்ளார். எந்த செயலையோ எந்த சொல்லையோ யார் சொன்னாலும் அப்படியே செய்யாமல் அதனை ஆராய்ந்து அறிவுடைய மக்களாக செய்வதற்கு கல்வி கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்றும் கூறினார். தங்கள் குழந்தைகளை நீங்கள் பள்ளியில் சேர்த்தால் போதும், நாங்கள் அவர்களை அறிவுடையவர்களாக மாற்றுவது எங்கள் கடமை என்றும் கூறினார். நீங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினால் அவர்களுக்கு இலவச பாடப்புத்தகம், இலவச சீருடை, மதிய உணவு, மிதிவண்டி போன்றவைகளும் அரசாங்கம் அவர்களுக்கு வழங்குகிறது. தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைந்தால் அவர்கள் மேல் படிப்புக்கான உதவித்தொகையும் கல்விக்கான உதவித்தொகையும் அரசாங்கம் கொடுக்கிறார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் குழந்தைகளை அறிவுடையவர்களாக மாற்றுவது உங்கள் கடமை என்றும் கூறினார். நல்நிலை கண்ணை தன்னை நிரூபணும், தன்னை நிலை கலக்கி கீழ் இடுவானும் நிலையினும் என்று நாலடியார் பாடலின் மூலம் ஒருவர் உயர்வு தாழ்வு நிலையை அடைவதற்கு முக்கிய காரணம் அறிவுடைமையே ஆகும் என்று கூறுகிறார். இதனை கேட்ட பெற்றோர்கள், நீங்கள் எங்கள் அறிவு கண்ணை திறந்து விட்டீர்கள். நாங்கள் நாளையிலிருந்து எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு கட்டாயம் அனுப்புகிறோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஆசிரியர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அடுத்த நாள் காலையில் மாணவர்கள் பள்ளிக்கு தொடர்ந்து வர ஆரம்பித்தார்கள்.
மாணவர்களின் எதிர்காலத்தை கருதி பள்ளி படிப்போடு அவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான வழிமுறைகளையும் சுயதொழில் செய்வதற்கான வழிமுறைகளையும் ஆசிரியர்கள் வாரத்திற்கு ஒரு முறை பயிற்சி அளித்தார்கள். அங்கு படித்த மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் அடைந்து அறிவுடையவர்களாக திகழ்ந்தார்கள். அங்கு படித்த மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்வாகி மருத்துவராகவும், டெட் தேர்வில் தேர்வாகி ஆசிரியராகவும், பொறியியலாளராகவும், சுயதொழில் செய்பவர்களாகவும் காணப்பட்டார்கள். இதை பார்த்த மற்ற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க ஆரம்பித்தார்கள். இப்படியே மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு அந்த மலை கிராமம் அறிவுடைய கிராமமாக மாறியது. ஒரு நாள் சாவித்திரிபாய் பூலே ஆசிரியருக்கு பணி நிறைவு விழா நடைபெற்றது. அப்போது அவர்களிடம் படித்த முன்னாள் மாணவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு, எங்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணம் நீங்கள்தான் என்பதில் எங்களுக்கு பெருமை அடைகிறோம் என்று கூறினார்கள். கருமமும் உண்டாகி போகமும் துள்ளாகி தருமமும் தக்காருக்கே செய்யாகி ஒரு நிலையே என்ற நாலடியார் பாடலில் ஒரு நல்ல தொழிலை செய்து முன்னேறி பொருளை சேர்த்து தனது வாழ்க்கையில் இன்பத்தை அனுபவித்து தனது முற்பிறவியில் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற்று முக்தி அடைவதே ஒரு சிறந்த பிறவியாகும். அந்த பிறவியை அடைவதற்கு இந்த ஊர் மக்களும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்களும் இருப்பது பெருமையாக இருக்கிறது என்று ஊர் மக்கள் ஆசிரியரை போற்றினார்கள். இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது, ஒரு மக்களை அறிவுடையவர்களாக மாற்றுவது ஆசிரியரின் கடமையாகும். எனக்கு பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ் சங்கத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.